உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் இந்த முகமது முஸ்தகிம். இவங்களுடைய மகளான ருஸ்கா ராஜ்புட் அப்படிங்கிறவங்களுக்கு 30 வயது ஆகுது. இவங்க டெல்லியில் இருக்கிற துவாரகா மாவட்டத்தில் தபாரி அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ருக்ஸாருடைய அப்பா உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே சில துணிக்கடைகள்லாம் வச்சு நடத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் இந்த பெண்மணி தன்னுடைய ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருந்தாலும் கூட தினமும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமாகவும் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் ருக்ஸார் சரியா ஏப்ரல் 3, 2024 வாக்கில் மதியம் 3 மணி வாக்கில் தன்னுடைய அப்பாவான முகமது முஸ்தகிமுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ருக்ஸா தன்னுடைய அப்பா கிட்ட பேசும்போது ஏதோ பதட்டமாக பேசியிருந்திருக்காங்க. உடனடியாக காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால் பதட்டமான முஸ்தகிம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக தன்னுடைய சொந்தக்காரங்களாம் அழைத்து கொண்டு டெல்லியில் இருக்கிற இந்த பெண் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இரவு 10:30 மணி வாக்கில் வந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் முஸ்தகிம் தொடர்ந்து டோரை தட்டி பார்க்குறாரு, காலிங் பெல்லை அடித்து பார்க்குறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வராமலே இருந்திருக்கு. அப்போ தான் இந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிந்ததுமே அந்த வீட்டுடைய செகண்ட் கீ இருக்கிற இடம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போயிட்டு அந்த செகண்ட் கீயை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டோடைய டோரை திறந்து உள்ளே பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே சிதறினபடி கிடந்திருக்கு. யாராவது வீட்டுக்கு திருடர்கள் வந்துட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவசரமாக தன்னுடைய மகள் ஏதாவது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாளா அப்படின்ற சந்தேகத்தோடைய அந்த வீட்டை முழுக்க சுற்றி பார்த்துருந்துருக்காங்க. தொடர்ந்து ருஸ்காருடைய துணிகள் ஏதாவது கபோர்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கபோர்டு கிட்ட இந்த அப்பா போயிருந்திருக்காரு. அப்போது ஒவ்வொரு கபோர்டை திறந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய கபோர்டை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே அவங்களுடைய ஆசை மகள் சுருண்டு உட்கார வைக்கப்பட்ட நிலையில் இறந்த நிலையில் இருக்கிறத பார்த்துருந்துருக்காரு. அன்றைய நாள் அந்த பெண்ணுடைய உடம்புல 10க்கும் மேற்பட்ட இன்ஜுரியெல்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. அது கூடவே அவங்களுடைய கழுத்துலையும் ஒரு மார்க் ஒன்று தெரிஞ்சிருந்திருக்கு. அன்னைக்கு இந்த பெண்ணுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன தான் நடந்துச்சு, யார் கபோர்டில் இந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு போனது? கடந்த மாதம் டெல்லியில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்னுடைய மகளை இப்படி ஒரு கொடூரத்தில் பார்த்ததுமே உடனடியாக அந்த அப்பா பக்கத்தில் இருக்கிற தபாரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே லோக்கல் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் வர வச்சு கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்கப்படுது. அதன் பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த முகமது முஸ்தகிம் அப்படின்ற அந்த பெண்ணுடைய அப்பா கிட்ட விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இந்த பெண் எதனால் இங்கே வந்து தங்கினாங்க, யார் கூட தங்கினாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இறந்து போன இந்த ருக்ஸார் அப்படின்ற பெண்மணிக்கு 2017 முகமது மொசின் அப்படின்ற ஒரு பையன் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா 2018 ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வருடமே 2 பேரும் கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் குஜராத்தில் இருக்கிற சூரத் அப்படின்ற பகுதிக்கு வந்து அங்கே ஸ்பாலாம் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அது கூடவே பியூட்டி பார்லர்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் விபுல் டைலர் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் இந்த பெண்ணுக்கு கிடைக்க ஆரம்பித்ததும் அவர் கூட நண்பராக பழகி அது ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறி இருந்திருக்கு. நாட்கள் நகர 2 வீட்டாருடைய சம்மதத்தோடையும் இவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு நடுவில் தான் இந்த பெண்மணி இறப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 2024 வாக்கில் டெல்லியில் இருக்கிற துவாரகா அப்படின்ற பகுதிக்கு வந்து அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இஎம்ஐயில் வாங்கவும் செய்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் சரியாக ஏப்ரல் 3, 2024 வாக்கில் என்னுடைய மகள் மதியம் 3 மணிக்கு மேலே கால் பண்ணா. அந்த சமயத்தில் ஏதோ பதட்டமாக பேசினா. அதன் பிறகு உடனே கால் கட் ஆகிடுச்சு. உடனடியாக நான் மறுபடியும் கால் பண்ணி பார்த்தேன், ரிங் ஆகுதே தவிர ஃபோனை எடுக்கவே இல்லை. தொடர்ந்து 4 மணிக்கு ஒரு முறை கால் பண்ணி பார்த்தேன், 6 மணிக்கு ஒரு முறை கால் பண்ணி பார்த்தேன். இறுதியை 8:30 மணிக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இதனால் எனக்கு பயம் அதிகமாகி உடனடியாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் என்னுடைய மகள் இறந்த நிலையில் கபோர்டுக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு அழுதபடி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருந்திருக்காரு.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வீட்டுக்கு யாராவது திருடர்கள் வந்திருப்பாங்களா, விபுல் டெய்லருக்கும் இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த விபுல் அப்படின்றவன் அந்த வீட்டில் இல்லாமலே போகிறான். இதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு 9 மணி வாக்கில் அவனுடைய சியாஸ் மாருதி சுசுகி காரை எடுத்துக்கொண்டு வெளியில் போகிறது எல்லாமே பதிவாகி இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அவனுடைய பேக்ரவுண்ட், அவனுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது குஜராத்தில் இருக்கிற சூரத் அப்படின்ற ஒரு பகுதி அப்படின்னும் அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இவன் மேலே ஏற்கனவே பல வழக்குகள், முக்கியமாக போதைப்பொருள் வழக்குகள், போதைப்பொருள் கடத்தின வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அவன் திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் அந்த சமயங்களில் ஜெயில் கைதிகளுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையில் ஒரு நபரை எல்லாம் கூட்டாக சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் அந்த வழக்குலையும் அவனுக்கு தொடர்பு இருந்ததுனால அந்த வழக்குக்காக இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும், அப்படி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட இந்த நபர் ஜாமீனில் வெளியே வந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே போலீஸ் அதிகாரிகளும் சரி, இறந்து போன அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவும் சரி ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் இவன் சொந்த ஊருக்கு தான் போயாகணும் அப்படின்னு நினைப்பான். அதனால் அந்த சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஹைவேஸில் இருக்கிற டோல்கேட்டில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சிட்டி முழுக்க இருக்கிற சிசிடிவி, டோல்கேட்டில் இருக்கிற சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிட்டே வரும்போது அவனுடைய கார் பாஸ் ஆகி போகிறது எல்லாமே பதிவாகி இருந்திருக்கு. தொடர்ந்து இவன் உதய்பூர் மற்றும் கோட்டா அப்படின்ற பகுதி வழியாக தான் சூரத் அப்படின்ற பகுதிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்தந்த பகுதிகளில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலாட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த உதய்பூர் அப்படின்ற பகுதியை தாண்டி அவனுடைய கார் போகவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இதனால் அதுக்குள்ளே இவனுக்கு என்ன நடந்துச்சு, ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோட உதய்பூர் அப்படின்ற பகுதியில் உள்ள ஹைவே பெட்ரோல் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா, இந்த காரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கம்பத்து மேலே இந்த கார் மோதிடுச்சு, அந்த நபரை இப்போ ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த போலீஸ் அதிகாரிகள் கொடுத்துருந்துருக்காங்க. உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரில் வந்த நபர் ரொம்பவே வேகமாக வந்ததுனால யதார்த்தமாக இந்த போஸ்ட் கம்பத்தில் விட்டார், காருக்கு மட்டும்தான் அடிபட்டுச்சே தவிர இவருக்கு லேசான காயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்கள் கால் பண்ணதுமே நாங்கள் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டோம். அந்த சமயத்தில் அந்த காருக்குள்ளே அடிபட்ட நபர் என்ன சொன்னார்னா, எனக்கு லேசான காயங்கள் தான் இருக்குது, நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை, என்கிட்ட இப்போதைக்கு காசும் இல்லை, அதனால் நான் என்னுடைய சொந்த ஊரான சூரத்திலே போயிட்டு அட்மிட் ஆகிக்கிறேன், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட இந்த விபுல் கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துருந்துருக்காரு. அவர்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்ததுக்கு பிறகு இவரை பிக்கப் பண்ணிட்டு சூரத் அப்படின்ற நகருக்கு ஆம்புலன்ஸ் வழியாக போனதாகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதற்கட்டமாக வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட இப்போதைக்கு அந்த விபுல் டெய்லரை அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த டிரைவருடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டதுக்கு பிறகு உடனடியாக அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், நாங்கள் போலீஸ் தான் பேசுகிறோம், நீங்கள் முகத்தில் எதையுமே காட்டிக்க வேணாம், அவன் ஒரு குற்றவாளி, அவனை 2 மாநிலங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் எந்தவித பதட்டமுமே படாமல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசுவது மாதிரி நடிங்க, இப்போதைக்கு அந்த விபுல் அப்படின்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பின்னாடி தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் டிரைவரும் சொல்லி இருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து லொக்கேஷன், எந்தெந்த இடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கினதுக்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், நான் வேணும்னா பொறுமையாகவே ஓட்டிட்டு வரேன் சார், நீங்கள் அதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்துருந்துருக்காரு. இறுதியாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் ராஜஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் உதவியோட அந்த ஆம்புலன்ஸை வழிமறைச்சி இந்த விபுல் டெய்லர் அப்படின்றவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக விபுல் டெய்லரை அழைச்சிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்திருக்கான். கொலைக்கான காரணத்தையும் அவன் சொல்லியிருந்திருக்கான். குஜராத் மாநிலத்தில் சூரத் அப்படின்ற பகுதியில் இறந்து போன அந்த ருக்சார் ராஜ்புட் அப்படின்ற அந்த பெண்மணி அந்த பகுதியில் ஸ்பா நடத்திட்டு வந்தாங்களே, அப்படியே ஸ்பா நடத்திக்கிட்டு வந்த சமயத்தில் விபச்சார தொழிலும் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி மேலே வழக்கு பதிவும் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் அந்த கடையில் இருந்து 22 பெண்களை கைது பண்ணியிருந்திருக்காங்க.
அந்த வழக்கில் இருந்து இந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் ஜாமீன் கிடைச்சிருந்திருக்கு, மறுபக்கம் ஜெயிலில் ஒரு நபரை கொலை பண்ணா அப்படின்ற ஒரு வழக்கில் இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதில்ல, அந்த வழக்கில் இவனுக்கு ஜாமீன் கிடைச்சதுனால இவர்கள் 2 பேருமே ஜெயிலில் இருந்து வெளியில் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக கண்டிஷன் பெயிலில் சைன்லாம் பண்ணணும், அதே சமயம் மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இதனால் நம்ம டெல்லிக்கு போயிட்டு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ருக்ஸார் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு 7 லட்ச ரூபா பணம் போடுறாங்க. இந்த விபுல் 1 லட்ச ரூபா பணம் போட்டிருந்திருக்கான். மீதம் இருக்கிற 35 லட்ச ரூபாய் கிட்ட லோன் போட்டிருந்திருக்கான். தொடர்ந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி அந்த பெண் இந்த விபுல் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. அப்போ தான் இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் ஆர்கியூமெண்ட் பயங்கரமாக எழ ஆரம்பித்ததுமே தினமும் சண்டை சச்சரவுகளாகவே இவங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டும் இவனுடைய பேரில் தான் இருக்குது. நாளை பின்ன இவன் என்னை திருமணம் பண்ணிக்கலன்னா நாங்கள் கொடுத்த 7 லட்ச ரூபா கிட்ட எப்படியும் பறி போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த பெண்மணி தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி அவனை தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தான் சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 3ஆம் தேதியும் அதே மாதிரியான சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அந்த சண்டையில் இவனுக்கு கோபம் அதிகரித்ததுமே அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். மேற்கொண்டு சில சிராய்ப்பு காயங்கள்லாம் அந்த பெண்ணுடைய உடம்புல ஏற்பட்டிருந்திருக்கு. இவளுடைய சடலத்தை நம்மளால் அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பெரிய கபோர்டில் அந்த பெண்ணுடைய சடலத்தை வைத்து விட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இதற்கு நடுவில் நீண்ட நேரமாக அந்த பெண்ணுடைய மொபைல் ரிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இறுதியாக வீட்டை விட்டு கிளம்ப போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவன் எப்படிலாம் அந்த பெண்ணை கொன்னான், எப்படிலாம் அந்த பெண்ணை அடித்தான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரீக்ரியேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி தற்போதைக்கு இந்த வழக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்து என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த விபுல் டெய்லர் மாதிரியான ஆட்களும் உங்களை சுற்றி இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.